ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் உயிர்த்தெழுந்த பண்டிகையின் வாழ்த்துதல்களை தெரிவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நம்முடைய வாழ்க்கையிலே உயிர்த்தெழுதலுக்கான ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆம், ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அதோடு முடிந்து விடவில்லை, அவர் உயிரோடு எழும்பினார். இந்த நாளிலும் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மார்க்கு 16வது அதிகாரத்திலே தரப்பட்ட சம்பவங்களின் அடிப்படையிலே நாம் தியானிக்கலாம். ஆண்டவரோடு கூட இருந்த அந்த பெண்கள் அவருடைய கல்லறையில இருக்கிற அந்த சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவர்கள் அந்த கல்லறையை நோக்கி போவதை நாம் பார்க்கிறோம். வசனம் 1 இந்த வார்த்தைகள் தரப்பட்டிருக்கிறது. 1வது வசனத்திலே அவர்கள் கல்லறையின் இடத்திற்கு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வந்தவர்கள் சீஷர்கள் அல்ல, பெண்கள் மாத்திரம் வந்திருக்கிறார்கள். பெண்கள் பலவீனமானவர்கள். அவர்களுக்கு ஒரு சந்தேகம் அல்லது ஒரு பயம். கல்லறையின் கல்லை புரட்ட வேண்டும், யார் நமக்காக இதை செய்வார் என்று அவர்கள் பேசிக்கொண்டே வருவதை பார்க்கிறோம். வசனம் 3 கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக யார் புரட்டி தள்ளுவார் என்று அவர்கள் பேசிக்கொண்டே வருகிறார்கள். யாரிடம் உதவி கேட்கலாம்? யாரை கூப்பிட்டு இதை கொஞ்சம் நகர்த்தி கொடுங்களே, இதை கொஞ்சம் ரோல் பண்ணுங்களே, நாங்கள் உள்ளே போய் இந்த கடமைகளை செய்ய வேண்டியிருக்கிறது என்று அவர்கள் கேட்க யோசித்து கொண்டே வருகிறார்கள். அந்த நேரத்துல ஆள் இருப்பாங்களா? நமக்கு உதவி செய்வாங்களா? யார் நமக்கு செய்வா? நாம எப்படி இதை செய்து முடிக்க முடியும்? இப்படிப்பட்ட கேள்விகளோடு அந்த பெண்கள் அதை நோக்கி வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். 4வது வசனம் சொல்கிறது, அந்த கல் மிகவும் பெரிதா இருக்கிறது. அது பெருசு, பெரிய கல், அது அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கல் அங்க வைக்கப்பட்டிருக்கிறத நோக்கம் என்ன? இயேசு கிறிஸ்துவை திருட்டளவாய் அவர்கள் அந்த சரீரத்தை கொண்டு போய் விடுவார்கள், உயிர்த்தெழுந்து விட்டார் என்று பிரஸ்தாபப்படுத்தி விடுவார்கள் என்று பயந்து கல்லை அடைத்து அதை சீல் பண்ணி அங்கு காவலுக்கு அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். யார் புரட்டி போடுவார் என்று யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கல் மிகவும் பெரிதா இருக்கிறது என்று வசனம் குறிப்பிடுகிறது. இங்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நற்செய்தி அல்லது ஒரு ஆறுதலின் செய்தி என்ன? எப்படிப்பட்ட கல்லாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கல்லாய் இருந்தாலும் சரி, யார் எனக்கு இதற்கு உதவி செய்வார், யார் என்னுடைய தேவைகளை சந்திப்பார், யார் எனக்காக இதில் பரிந்து பேசுவார், யார் எனக்காக இதை செய்து கொடுப்பார் என்று கலங்கி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற செய்தி இது. இந்த 4வது வார்த்தை சொல்லுகிறது தொடர்ச்சியாக, அந்த கல் பெரிதாய் இருந்தது, அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது. பெரிய கல்லு, என்ன செய்வோம்? அவர்கள் போகும்போது புலம்பிக் கொண்டே போகிறார்கள். ஆனால் அங்கு பார்த்தால் பெரிய கல் தான், ஆனால் அது தள்ளப்பட்டிருந்தது. யாரோ அதை செய்திருந்தார்கள், தள்ளப்பட்டிருந்தது. கல்லை குறித்த கவலை உங்களுக்கு இனி வேண்டாம் என்று ஆண்டவர் பேசுகிறார். There are tasks beyond our capabilities. நம்முடைய திறன்களை தாண்டின நிறைய சவால்களை நாம் சந்திக்கிறோம். அந்த கல் பெருசா இருக்கு, உண்மைதானே? நம்மால் சந்திக்க முடியாத காரியங்கள், நம்மால மீட் அவுட் பண்ண முடியாத பிரச்சனைகள், நம்மால் தாண்டி வரக்கூடாத கடல் போன்ற பாரங்களை நாம் போராடி கொண்டேதான் இருக்கிறோம். அதோடு ஆண்டவர் சொல்கிறார், அந்த கல்லை குறித்த கவலை உனக்கு வேண்டாம். அந்த கல் தள்ளப்பட்டிருந்தது. சங்கீதம் 138:8 சொல்கிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி. இந்த நம்பிக்கை இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். கல்லு பெருசுதான், யார் தள்ளுவான்னு யோசிச்சுட்டே வர்றதா, ஆனா அது தள்ளப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதை நமக்காக செய்கிறார் என்கிற நம்பிக்கையை நம்மிடம் தருகிறார். ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. பயம் வேண்டாம். வேத வசனத்திலே பயப்படாதிருங்கள் என்ற வார்த்தையை ஒட்டி, அந்த அர்த்தத்தை ஒட்டி நிறைய இடங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 365 இடங்களுக்கே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் தினமுமே நமக்கு இது தேவை. பயப்படாமல் இருப்பதற்கான ஒரு ஆலோசனையும் ஒரு நம்பிக்கையும் தைரியமும் இதை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு தருகிறார். பயப்படாதிருங்கள். ஏன் இப்படி நடக்குது? அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். பயப்படாதீங்க.
பெரிய டாஸ்க் இருக்கு, திறமையை விட பெரிய சவால்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, பயப்படாதீங்கள். இதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை பார்த்து தருகிற ஒரு செய்தி. இதுல 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போயிருக்கிறார். அங்க இருக்கிற தூதர்கள் சொல்கிறார்கள், அவர் இங்கே இல்லை, அவர் உயிரோடு எழும்பி விட்டார், அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்பாக போகிறவர். He is going ahead of us. நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். பாதைகளை செவ்வை பண்ணும்படி போகிறார். கரடு முரடானவைகளை சமப்படுத்தும்படி போகிறார். வழியிலே அவர் அலைகடலாய் இருப்பவற்றை பாதை உண்டாக்கும்படி போகிறார். எப்படி செங்கடலிலே பாதை உண்டானதோ, யோர்தானிலே அமைதி உண்டாகி பாதை உண்டானதோ, அதன்படி நமக்கு முன்பாக போகிற ஆண்டவர் அவர் எல்லாவற்றையும் செவ்வை பண்ணும்படி போகிறார். எங்களுடைய தலைவராய் இருந்த ஆண்டவர் சிலுவையிலே அறையப்பட்டார். இந்த ஜனங்கள் அவரை வெறுத்தார்கள். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். இனி எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது இந்த எருசலேமிலே? குழப்பத்தோடு இருந்த அவர்களுக்கு தூதன் சொன்ன வார்த்தை இதுதான், அவர் உங்களுக்கு முன்பாக போகிறார். He is going ahead of us. நான் என்ன செய்ய போறேன்? என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? பயமா இருக்கு, திகிலா இருக்கு. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்பதுதான் அவர் நமக்கு தருகிற செய்தி. முன்பாக போகிறார். முன்பாக போய் காரியங்களை செவ்வைப்படுத்தும்படி போகிறார். அடுத்தது, அவர் பூட்டிய அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையை சீஷர்களோடும் அவருடைய தாய் மற்றும் அந்த சகோதரிகளோடும் பேசுவதை பார்க்கிறோம். உங்களுக்கு சமாதானம். இன்று மனதிலே சமாதானம் இல்லாததினாலே பயத்தோடும் திகிலோடும் போராடி கொண்டிருக்கிறவர்கள் எண்ணு கடங்காதவர்கள். நிறைய பேர் சமாதான குறைவினாலே மனநலன் பாதிக்கப்பட்டு உடல் நலன் பாதிக்கப்பட்டு போராடி கொண்டிருப்பதை நாம் தினமும் சந்திக்கிறோம். அவர்களுக்கு பிரியமான தலைவரை இழந்திருக்கிறார்கள், கொள்கையை கற்றுக் கொடுத்தவரை இழந்திருக்கிறார்கள். இனி என்ன செய்ய போகிறோம் என்ற பயத்தோடு இருக்கிறார்கள். அரசாங்கம் நம்ம என்ன செய்யுமோ என்ற திகிலோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கு தேவை சமாதானம். அவர்கள் பயம் நீங்க வேண்டும், மனம் திடப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பீஸ் அன்டு யூ, உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தையை உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார். இதுதான் முதலாவது பகிரப்பட்ட அந்த செய்தியாக இருக்கிறது. பூட்டிய அறைக்குள்ளே ஆண்டவர் வருகிறார், வந்துதான் உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். முதலாவது நாம் பார்த்தோம், அவர் நமக்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு போகிறார். இங்கே பூட்டிய அறைகளுக்குள்ளே ஆண்டவர் வருகிறார். என்ன பேரியர் இருந்தாலும் சரி, அதை தகர்த்து கொண்ட ஆண்டவராலே உள்ளே வர முடியும். நம்முடைய சூழ்நிலைகள், கட்டுப்பாடுகள், எல்லா சுவர்களையும் தாண்டி அவர் அந்த இடத்திற்கு வந்து அதை கட்டுப்பாட்டில் எடுத்து செயலாற்ற முடியும் என்பதுதான் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மிடம் சொல்கிற செய்தி. பூட்டிய அறைக்குள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். இன்று இந்த கல் பெரிதா இருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வார்? இந்த டாஸ்க் பெருசா இருக்கு, இதை நான் எப்படி செய்து முடிப்பேன்? இதனால முடியாத பாரம், பிரச்சனையிலிருந்து நான் எப்படி வருவேன்? இப்படி பல குழப்பங்களோடு பயத்தோடு இருக்கிற நம்மை பார்த்துதான் அவர் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். அவர் நமக்கு முன்பாகவே அந்த இடத்திற்கு வந்து விடுகிறார். நமக்கு முன்பாக போய் பாதைகளை செவ்வை பண்ணும்படி போய் கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை பற்றி கொள்வோம். அவர் உயிரோடு எழுந்ததினாலே இந்த நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் நமக்கு உரித்தாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15 மரணத்தை ஜெயமாக விழுங்கினதை குறித்து வார்த்தைகள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல் என்பது நிச்சயம். நாம் சதுசேயர்களைப் போல உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறவர்கள் அல்ல. உயிர்த்தெழுதல் உண்டு, ஆனால் அது யாருக்கு என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 15:23 சொல்கிறது, அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நாம் தகுதியுடையவர்களாய் இருந்து உயிர்ப்பிக்கப்பட நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மிடம் சொல்ல வருகிற செய்தி அதுதான். உங்களை தகுதியுடையவர்களாக காத்து கொள்ளுங்கள், நான் வருகிற நாளிலே என்னை போல நீங்களும் உயிர்த்தெழும்ப முடியும். அவருடையவர்களாக இருக்க நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் அது தள்ளப்பட்டிருக்கும், அதை அவர் செய்து முடிப்பார். பயப்படாதே, உனக்கு முன்பாக நான் போய்
எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று சொல்கிறார். இந்த நம்பிக்கையோடு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தருகிற மேன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையிலே செயலாற்றட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக.